ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இந்த வருஷம் 2025 செடியை எப்படி நம்ம கொத்து கொத்தாக காய் வர அளவுக்கு வளர்க்குறதுன்றதை பற்றி நான் சொல்ல வரலை, உங்ககிட்ட கேட்க வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், பச்சை மிளகா செடி. ஆனால் பச்சை மிளகா ஒன்றே ஒன்று தான் வந்திருக்குது பாருங்க. அதே போல் இங்கே பாருங்கள், பாவக்காய் இவ்வளோ பெரிய செடி வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு பாவக்காய் வந்திருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பாவக்காய் பூ வச்சிருக்கு, நிறைய பூ வச்சிருக்கு. ஆனால் காய் ஒன்று தான் வந்திருக்கு. இது வந்து மஞ்சள், இது முகத்துக்கு பூசுற மஞ்சள். இங்க வாங்க, இது வந்து தக்காளி செடி. தக்காளி செடி இங்க பாருங்க, தக்காளி எல்லாம் பூ வந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு தக்காளி வந்திருக்கு பாருங்க. இந்த பாருங்க, ஒரே ஒரு தக்காளி. இது வந்து திராட்சை. திராட்சை பாருங்க, பந்தல் போல வந்திருக்கு திராட்சை. ஆனா இங்க பாருங்களேன், ஒரே ஒரு கொத்து தான் வந்திருக்கு திராட்சை. ஒரே ஒரு கொத்து திராட்சை தான் வந்திருக்கு. இது எப்படி நிறைய காய்க்கணும், நிறைய பூ வச்சு நிறைய காய் காய்க்கணும் அப்படின்றத நீங்கள் எனக்கு கொஞ்சம் டிப்ஸாக சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.